சார் வழக்கமாக உங்களோட பயணத்திட்ட வெளிப்படையாக அறிவித்து இது உங்களுடைய வழக்கம். ஆனால் கடந்த 5 நாட்களாக ரகசிய பயணம் மேற்கொண்டதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது பர்சனலாக சார் இல்லை அரசியல் ஏதாவது கலந்து? ரகசியமா நான் வெளிநாட்டுக்கு போறவங்கள ஒன்றும் போட மாட்டீங்க, கேள்வி கேட்க மாட்டீங்க. ஸ்பெயின் நாட்டுக்கு போறவங்க, துபாய் நாட்டுக்கு போறவங்க, அமெரிக்கா போறவங்கள கேள்வி கேட்க மாட்டீங்க. நான் பக்கத்துல கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக போனேன். இது என்ன பட்டிமன்றம் வச்சா சொல்லிட்டு போக முடியும்? ஒருத்தருக்கு உங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போறீங்க. ஊர்ல ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் எப்படி சிகிச்சை பெறலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக நான் போனேன். இதுல என்ன தவறு இருக்குது? என்னுடைய பாதை வலிக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். அதிக நேரம் நின்று அந்த கீழே இருக்கிற குதியில் இருக்கிற சதை இறுகி போச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது எவ்வளவு நாள் சிகிச்சை கொடுக்கணும் எப்படி என்பதெல்லாம் ஆலோசனை பெறுவதற்காக ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் செஞ்சு ஒரு 3 நாள் இருந்துட்டு வந்தேன். அதை பெருசா போடுறீங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விளம்பரப்படுத்த கிடையாது. சைக்கிள் போனா முதலமைச்சர் விளம்பரப்படுத்துவீங்க, பளு தூக்குனா விளம்பரப்படுத்துவீங்க, வெளிநாடு போனா போட்டோ போடுவீங்க, அவர் விளையாடுறதெல்லாம் போட்டோ காட்டுவீங்க. ஆனா வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடிதண்ணி இல்லாம போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை போட மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இன்னைக்கு ஓய்வு எடுக்க போறார். ஓய்வு எடுக்க போவது வேணான்னு சொல்லுங்க. எப்ப போகணும்? இப்படிப்பட்ட வறட்சியான காலத்துல மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்ற நேரத்தில் இன்னைக்கு தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில் 112 டிகிரி வரைக்கும் போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனை தட்டுப்பாடு. ஊடகத்தில் பத்திரிகை வர செய்தி இன்றைக்கு குடிதண்ணி இல்லாம சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்குது மக்கள். ஆக இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனிக்கல. இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தல. இதையெல்லாம் பத்திரிகையில் போட மாட்டீங்க. ஆனா இதையெல்லாம் பத்திரிகையில கொண்டு வர மாட்டீங்க. இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களை பத்திரிகையில் தெரிவிக்க மாட்டீங்க, ஊடகத்தில் தெரிவிக்க மாட்டீங்க. பயம். ஏன்னா நான் ஆட்சியில் இருக்கும்போது என்னை பத்தி விமர்சனம் பண்ணீங்க, எங்க ஆட்சி பத்தி விமர்சனம் பண்ணீங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எங்களை சார்ந்து ஒளிபரப்பு பண்ணாதான் உங்களுடைய தொலைக்காட்சி ஓடுன்னு நினைக்கிறேன், பத்திரிகை விக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்கள் ஒரு அரசாங்கம் தான் இதெல்லாம் செயல்பட வேணும். எதிர்கட்சிகள் நாங்கள் அரசாங்க கவனத்துக்கு தான் கொண்டு வர முடியும். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஊடகத்திலே பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தா உடனுக்குடன் அதை சரி செய்வோம். இன்றைக்கு ஆட்சியாளர் அதெல்லாம் கிடையாது. அதே மட்டும் இல்ல, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதை தீர்ப்பதற்கு முழு அளவில் அதிமுக ஈடுபட்டிருக்கின்றது. நீங்க சொல்ற மாதிரி குடிநீர் தட்டுப்பாடு எல்லாம் நிலவுது. ஆனா அரசு கோதுமை பீர் மக்களுக்கு கொண்டு குடிமக்களுக்கு கொண்டு அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஆமா, அதுதான் நாட்டுக்கு முக்கியம். குடிநீர் முக்கியம் இல்ல, பீர் தான் முக்கியம். ஏன்னா எப்ப இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததோ அதுல மதுபானத்தெல்லாம் நம்ம கண்ணுக்கு அர்த்தமா இருக்கு. அதுலதான் வருமானம் அதிகமா கிடைக்குது. அதெல்லாம் அதிகமா கவனம் செலுத்துறாங்க.